கண்ட காட்சிகள். ஒரு சிறு குழந்தை மடியில் அமர்ந்திருப்பது போன்ற காட்சியும், அக்குழந்தை அமர்ந்திருக்கின்ற வேளையில் தலையின் உச்சியில் நாராயணனுடைய சக்கரமானது சுழல்வது போன்ற ஓர் காட்சிதனை கண்டிருந்தோம். அதேபோல் சிவமகா வாழைச்சித்தரே நான் அமர்ந்திருந்த இடத்தில் அவர் அமர்ந்திருந்ததாகவும், விஸ்வாமித்திர மகரிஷியோடைய அப்பெரிய உருவ தோற்றமும் நான் இருந்த தவமிருந்த இடத்தில் அமர்ந்திருந்த போன்ற காட்சியையும் கண்டிருந்தேன். அதேபோல் சிவமகா வாழைச்சித்தருடைய செங்கோல் முதுகு தண்டில் இருப்பது போன்ற ஒரு காட்சியையும் கண்டிருந்தேன். அதேபோல் உடம்பில் இருக்கின்ற அச்சக்கர நிலைகள் அனைத்தும் மஞ்சள் நிற ஒளியில், அனைத்து சக்கரங்களும் மஞ்சள் நிற ஒளியில் வெளியில் இருந்து ஆற்றல்களை உள்கிரகித்து கொண்டிருப்பது போன்ற ஓர் காட்சிதனை உணர்ந்தோம். அப்போது ஏற்பட்ட வெப்ப கனல் அத்தவநிலை முடிந்த பின்னும் அதிக நேரத்திற்கு இருந்த உணர்வை உணர்ந்திருந்தோம். இந்நிகழ்விற்கான விளக்கமதை கேட்டு நிற்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா. ஆதி இறைமகா பெரு சூட்சமம் தவமதில் நிறைவேறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோமே, அதுவே இறை ஞான சபைதனில் இறையோடு அமர்ந்து சரணாகதியோடு அமர்கின்றவனுக்குள் செங்கோல் புகுந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்தோமே. அது நிதர்சனமாய் அது காட்சியாக வெளிப்படுகின்றது அச்சேடன் தவநிலையதில். அதுபோன்று அமர்ந்திருந்த அத்தகைய குணவதி பெண், அச்சிறு நங்கையானவள் வாழை தேவி என்றும் பால திரிபுர சுந்தரி என்றும் யாம் உரைத்து, அவள் மேல் சுற்றி இருக்கும் அற்புதமான அத்தகைய சக்கர நிலை என்பது அது சிவமகா வாழைச்சித்தனின் அருள் வளைய சக்கரம் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அது தவம் இருக்கும் ஒவ்வொரு சீடர்களை சுற்றிலும் அது வலம் வருகின்றது. உள்ளுக்குள் சிவசூட்சம நூல் புகுகின்றது. அவ்வாறு புகுகின்ற வலம் வருகின்ற ஆற்றலை எல்லாம் ஒன்றாக காண்கின்ற அத்தகைய சூட்சம நிலைக்குள் தவத்தில் அமர்கின்ற பொழுது அத்துணை காட்சியையும் காணலாம் யாவரும் என்றும் அக்காட்சிக்குரிய அற்புதமான ஆற்றல் அனுக்கிரகம் சிவசூட்சம நூலினுடைய ஒரு பரிமாண நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அவ்வாறு உள்ளுக்குள் சிவமகா வாழைச்சித்தன் தன்மேல் அமர்ந்தவாறும் விஸ்வாமித்திரன் தன்மேல் அமர்ந்தவாறும் தவம் காண்பது என்பது அற்புதம். குருவோடு தன்னை இணைக்கின்ற பொழுது குரு வந்து சீடனிடம் சரணடைவான் என்று உரைத்தோமே, அது நிதர்சனமாய் காட்சியாக வெளிப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுவே ஒரு குருவிற்கும் சீடனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு, அது சூட்சம தொடர்பு. எத்தகைய தளத்தில் எத்தகைய காத மைல் தூரங்கள் அமர்ந்திருந்த பொழுதும் குருவும் சீடனும் ஒரு உடல் இரு உயிர் என்று யாம் உரைக்கின்றோம். அற்புதமாக ஒரு உடலாய் அது இணைகின்ற பொழுது இரு ஆன்மா அவ்வுடலுக்குள் ஒன்றாக கலக்கின்ற பொழுது அது இறை ஆன்மாவாக வெளிப்படுவதை உணரலாம். அந்நிலையே அதற்குரிய உணர்நிலை காட்சியினுடைய அற்புதமான ஆசி விடை என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம்.